வேணாம் பாட்டி, யாரையும் எதுவும் சொல்லாதீங்க. என் மேல பழிய போடுறதுக்காகவே நகையை திருடி கார்த்திக் கிட்ட கொடுத்து பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. இப்ப வேணா அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கார்த்தி என்கிட்ட சண்டை போடுறப்ப, நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே எங்களை வாழ வைக்கிறதுக்காக இல்ல, என் அண்ணனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காகன்னு சொன்னான். இப்ப கார்த்தியே வாயால என் அம்மா இடத்துல இருந்து என் அண்ணி நகையை கொண்டு வந்து அடகு வச்சு பணத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னானே, அது என் மேல போட்ட பழிதான். ஆனா இந்த வீட்டு மருமகளா இவங்களோட அண்ணியா இருக்கணும்னா நான் இந்த பழியை ஏத்துக்கிறேன். ஏய், உன்னை ஆதர விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. என் மருமக நகையை எடுத்தது நீதானே நிரூபிச்சு உன்னை விளக்க மத்துல சாத்துன்னு சாத்தி இந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி அடிக்கல. நான் உன்னை பெத்தவ இல்லடி, ஞாபகம் வச்சுக்காத. நீ எதுக்குமா செய்யாத தப்புக்கு மனசளவுல தண்டனை அனுபவிக்கணும்? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுல யாராவது கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அது நானா இருந்துட்டு போறேன் மாமா. ஆதிரே, அம்மா ஆதிரே. என்னம்மா பாட்டி இப்படி மிரட்டிட்டு போறாங்க? அவ கடக்குறாடா. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு செந்திலே. இப்ப பிரபுக்கும் ஆதிரைக்கும் ரூமுக்குள்ள சண்டை நார போகுது பாரு. நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆதிரை. இதே ரூம்ல வச்சு நான் உன்கிட்ட கேட்டேன்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? கார்த்திக் யாரோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது ஒண்ணு ஏகாம்பரமா இருக்கணும் இல்லன்னா எங்க அப்பாவா இருக்கணும்னு கேட்டேன்ல. அப்ப கூட நான் உன்னை சந்தேகப்படவே இல்லையே. நீ நகை எடுத்து கொடுத்துருப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஆனா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம, என்கிட்ட சொல்லாம நகை எடுத்துட்டு போய் அதை அடகு வச்சு அந்த பணத்தை கார்த்திகிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கேல. இப்படி பண்றதையும் பண்ணிட்டு கார்த்தி மெக்கானிக் ஷாப் திறக்கிறான், ஓபனிங்க்கு போலாம்னு கூப்பிட்டியே, அப்ப கூட உனக்கு மனசு உறுத்தவே இல்லைல்ல? நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்கிறோமே, நாளைக்கு அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு பயமே வரல உனக்கு? உனக்கு எப்படி பயம் வரும்? உனக்கு தான் தைரியமும் துணிச்சலும் ஜாஸ்தியாச்சு. எதையாவது சொல்லி என்ன முட்டாளாக்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்க? எதை சொன்னாலும் இந்த முட்டாள் நம்பிடுவாங்கிற தைரியத்தில் தானே நீ இவ்வளவு பெரிய வேலை பண்ணி வச்சிருக்க. என்ன நம்பலையா? என்ன நம்ப மாட்டீங்களா? எப்படி நம்ப முடியும்? இதுக்கு மேல நான் உன்னை நம்புவேன்னு எப்படி நினைக்கிற? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நம்பர் 1 நம்பிக்கை துரோகி என் அப்பாவை ஏமாத்துன அந்த ஏமாத்துக்கார ஏகாம்பரம் தான். ஆனா இப்ப அந்த ஆள பின்னாடி தள்ளி நீ நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்க. ஒரு மனுஷனை அவன் வாழ்க்கையில யாரு வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா அவனோட வைஃப் மட்டும் ஏமாத்த கூடாது. கட்டின பொண்டாட்டி ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்தா கூட அது ஒருத்தனால தாங்கிக்க முடியாது. நெஞ்சில 1000 அம்பு குத்துன மாதிரி வலிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப எனக்கு அப்படிதான் இருக்கு. உன்னால என் வீட்டுக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என் வாழ்க்கையவே இருட்டாக்கிட்ட. இப்ப நான் இருட்டுக்கு நடுவில் நின்னுட்டு இருக்கேன். இல்லங்க, அப்படிலாம் இல்ல. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். என்னால உன்னை மன்னிக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது. இப்பதானே படுத்தோம், அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சா? மணி 11 தான் ஆகுது.
இந்த நேரத்துல காலிங் பெல் மேல ஏறி இன்னும் யாரு மிதிக்கிறது? வரேன் வரேன். சாரிங்க, ராங் நம்பர். டேய் சாமி, மச்சான் என்ன மச்சான் இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன எதுவும் கேட்காத, நான் கொலகான்ல வந்திருக்கேன். இவன் நேரா வந்து குப்பரப்படுத்திருக்கத பார்த்தா சிஸ்டர்கிட்ட சண்டை போட்டு வந்த மாதிரி தெரியல, சிஸ்டர்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. மச்சான் நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆ? நீ பண்றது மட்டும் நல்லா இருக்கா? ஆ? நான் என்ன பண்ணேன்? ஏண்டா வேலை மெனக்கட்டு நான் ஒருத்தன் அர்த்தராத்திரியில உன்னை பார்க்க வந்தா நீ என்ன ஏதுன்னு கூட கேட்காம அப்படியே படுக்க போயிட்டு இருக்க. அடப்பாவி, நான் கேட்டதுதான் நீ கொலைகாண்டில் இருக்கேன்னு சொன்னியாடா? நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்காக நீ அப்படியே விட்டுட்டு தூங்க போயிடுவியா? ஏன் மச்சான், நைட்டு 11 மணிக்கு தூங்க போறது அவ்வளவு பெரிய குத்தமா? நீ எல்லாம் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாடா. உன்கிட்ட என் பிரச்சனை சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? படுபாவி, இன்னைக்கு விட மாட்டான் போல இருக்கே. மச்சான் நீ என்ன மன்னிச்சிரு. என்ன பிரச்சனை சொல்ல? நீ கம்பல் பண்ணி கேட்கறதுனால சொல்றேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இதான் நடந்துச்சு. இந்த ஆதிரை என் அம்மாவோட நகைய எனக்கே தெரியாம எடுத்து கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பயங்கரமா நடிக்கிறாடா. மச்சான் இல்ல மச்சான், சிஸ்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்ல சாமி, நானும் உன்ன மாதிரிதான் ஆதிரை நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப யாரு நம்புறதுன்னே தெரியலடா. நினைச்சு பார்த்தா மனசு வலிக்குது, ரொம்ப வேதனையா இருக்குடா. ஏன் ஆதிரை அப்படி பண்ணிட்டாளேன்னு என்னால தாங்கிக்கவே முடியலடா, தாங்கிக்கவே முடியல. மச்சான் என்ன மச்சான் நீ இதுக்கு போய் கண்ணெல்லாம் கலங்கலாமா? விடுறா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சாமி. இங்க பாரு மச்சான், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு.